அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நிச்சயமாய் நாம் நிற்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த வல்லமை விடுதலை நேரத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 48 சங்கீதம் 9 தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீது இவ்விதமாக எழுதுகிறார், தேவனே, உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபைகள் எவ்வளவு பெரிதாய் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். நாம் இந்த வருடத்திலே தேவன் எப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு நடத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரியதான போராட்டம் இந்த வருடத்திலே வந்தது. அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள். சமீபத்தில் கூட நல்ல ஒரு மழை பெய்ஞ்சு எல்லா இடங்களிலும் தண்ணீர், இந்த தமிழகம் முழுவதுமாக தண்ணீர் இருந்துச்சு. சென்னை பட்டணம் முழுவதுமாய் தண்ணீரிலே, அதிலே கூட தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்தார், எந்த இழப்புகள் இல்லாமல். அப்ப இந்த வருடத்தில் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இழப்புகளின் மத்தியிலே அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத கிரியைகளை நாம் விட்டு விலக வேண்டும். வசனம் சொல்லுகிறது, தேவனே, உடைய ஆலயத்தின் நடுவிலே எங்கே உட்கார்ந்து தேவனை சிந்திக்க வேண்டாமா? அப்படி கிருபையை ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துல, பரிசுத்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆலயத்துல நடுவிலே உமது கிருபையை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 5 சொல்லுது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். நானும் உம்முடைய ஆலயம், பரிசுத்த ஆலயத்துக்குள்ளாக எப்படி கிருபையுடன், மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன். இன்னைக்கு நம்ம எப்படி ஆலயத்துக்குள்ள போகிறோம்? கிருபை என்று சொன்னால் ஆண்டவருக்கு இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவர் நம்ம மேல வச்ச கிருபை. அதுதான் அந்த கிருபை. தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கிற அளவில்லாத கிருபை. அப்போ ஆலயத்திற்குள்ளே, ஆலயத்தின் நடுவிலே நாம் வாசம் பண்ணுகிற பொழுது அவருடைய கிருபையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். சில நேரங்களில் நம்ம ஆலயத்தில் போய் என்ன செய்வோம்? நமக்கு தேவைகளை மட்டும் ஜெபம் பண்ணுவோம். நமக்கு எதெல்லாம் எதிர்பார்ப்புகள், தேவனிடத்துல எதெல்லாம் வாங்கணுமோ அதை மட்டும் தான் கேட்போம். அதுதான் ஜெபம், அதுதான் நமக்கு விண்ணப்பம். பாருங்களேன், அண்ணால் கூட ஒரு முறை விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. 2வது முறை 2வது அதிகாரத்துல அவங்க பாருங்க, கர்த்தருக்கு ஜெபம் பண்றாங்க. எப்படி? கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வாழ்த்தி ஆண்டவரை புகழ்ந்து அப்படியா ஜெபிக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது அந்த ஜெபத்துல 21 முறை ஆண்டவரை வாழ்த்தி, ஆண்டவரை புகழ்ந்து அந்த ஜெபத்துல ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்க. கர்த்தரின் கொம்பை உயர்த்திருக்கிறார். அவர் வல்லமையுடையவர், மகிமையுடையவர், அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா என்று சொல்லி ஆண்டவரை வாழ்த்தி அவருடைய கிருபைகளை பாடுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல தேவைகளை மாத்திரம் கேட்போம், ஜெபம் மாத்திரம் பண்ணுவோம், விண்ணப்பத்தை மாத்திரம் ஏறெடுப்போம். ஆனா தேவனுடைய கிருபைகளை ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் உடைய ஆலயத்துக்குள்ள வரும்போதே அப்பா என்ன பண்ணுவேன்? மிகுந்த கிருபையோடு வருவோம்ப்பா. வாசல்ல துதி, புகழ்ச்சி, இப்படிதான் நான் வருவேன், ஆண்டவரை துதிப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, சோர்ந்து போயிடுறோம். சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம், ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை சபிக்கிறோம், சில நேரங்களில் ஆண்டவரை வெறுக்கிறோம். ஜெபம் பண்ண மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஆண்டவரை புகழ மாட்டேன், இப்படிதான் சொல்றோம். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில ஆலயத்தின் நடுவிலே அப்படி கிருபை நான் சிந்தித்து கொண்டிருப்பேன்.
நம்ம ஆண்டவர் நம்மை பாதுகாத்தாரே, அதுவே மிகப்பெரிய கிருபை. நம்மை வழி நடத்தினாரே, அதுவே ஒரு கிருபை. நம்மை தூக்கி எடுத்தாரு, அது ஒரு கிருபை. இந்நாள் வரையிலும் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதுவே பெரிய கிருபை. இந்த கிருபையை நாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். என்ன சொல்றாரு தாவீது? நானோ மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராய் பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். எதற்காக இந்த கிருபை? இந்த கிருபை நமக்கு எதற்கு என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிற பொழுது 31ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். இந்த கிருபை நமக்கு எதுக்கு தெரியுமா தேவன் கொடுக்கிறாரு? களி கூர்ந்து ஆண்டவரிடத்துல மகிழ்வதற்காக, கர்த்தரிடத்துல எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பதற்காக, இந்த கிருபை எப்பொழுதும் தேவனை துதிப்பதற்காக தான் இந்த கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம கொடுக்கிறார். ஏன் அந்த கிருபை கொடுக்கிறார்னா, அந்த கிருபை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காலத்துல நான் எப்படியே இருந்த ஆண்டவரை என்னை ரட்சித்தீங்க, அதுதான் கிருபை. என்னை மீட்டெடுத்துங்க, இப்பொழுது உயர்த்திருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, என்னை பலப்படுத்துகிறீங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபை. அந்த கிருபை சொல்லுது, களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். பாத்தீங்களா? இவர் சொல்றாரு, உமது கிருபையில நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆனா என் இருதயத்தில் என்ன இருக்குது? உபத்திரம் இருக்கு, வியாகுலம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் நம்முடைய நீர் கொடுத்த அந்த கிருபை இருக்கு பாத்தீங்களா, அதுல நான் மகிழ்ச்சியா மாறிடுவேன் அப்படி சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அந்த கிருபையை நம்ம போற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். முதலாவது அந்த கிருபை நம்மளை களிக்கூற பண்ணுகிறது. இரண்டாவதாக அந்த கிருபை நம்மை காப்பாற்றுகிறது. சங்கீதம் 36:6 இவ்விதமா சொல்லுது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் மேலவும் உமது நியாயங்கள் மகா ஆழங்களைப் போலவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். என்ன சொல்றாரு? மனுஷர்களையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். உமது நீதி பர்வதங்கள், அவருடைய கிருபை இதுல பெருசா இருக்குது ஆண்டவர் சொல்றார். இந்த கிருபை தான் நம்மளை காப்பாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நம்மை போஷிக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த கிருபை நம்ம இதுவரையிலும் காப்பாற்றி வந்திருக்கிறது. சங்கீதம் 44:26 சொல்லுது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். இந்த கிருபை நம்மளை மீட்டெடுக்கிறதா இருக்குது. ஏன் இந்த கிருபை நமக்கு? எதற்காக இந்த கிருபை? அந்த கிருபை நம்மளை மீட்டெடுக்கிறது. யோனாவை பாருங்க, என்ன சொல்றாரு? நினிவேவுக்கு போக சொன்னா தர்ஷீஷுக்கு போறாரு. ஆனா நினிவே உள்ள ஜனங்கள் உபவாசித்து ஆண்டவருடைய கிருபைக்காய் இரக்கத்திற்காய் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்களேன், அந்த அந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கு அந்த அங்க இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். அப்ப இந்த கிருபை எதற்காக? தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 44:26 எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை மீட்டுவிடும். அப்ப இந்த கிருபை நம்மளை மீட்டு விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 2:5 கிருபையாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை எப்படிப்பட்ட இந்த கிருபை தான் நம்மளை ரட்சித்து இருக்கிறது. அப்ப இந்த கிருபையில நம்ம வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். இந்த கிருபை எப்படி கிடைக்கும்? சாதாரணமா நமக்கு இந்த கிருபை கிடைக்காது. இந்த கிருபை என்ன சொல்லுது? சங்கீதம் 32:10 சொல்லுது, இந்த கிருபை எப்படிப்பட்டதா? துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. நம்ம சொல்றோம், துன்மார்க்கன் நல்லா இருக்கிறாயா, ஆசீர்வாதமா இருக்கிறான், நல்ல செழிப்பா இருக்கிறான், நல்ல பணத்தோடு இருக்கிறான், அவனுக்கு என்ன ஏன் சொல்றான்? ஆனா வசனம் சொல்லுது, அவனுக்கு அநேக வேதனை உண்டுப்பா, அவனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணா நிறைய வேதனைகள் உண்டு. அப்ப இன்னைக்கு பாருங்க, இளையகுமாரன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், தூர தேசத்துக்கு போயிட்டான், ஆண்டவரை விட்டு தூர போயிட்டான், அப்பா விட்டு தூர போயிட்டான். ஆனா பன்றி தின்றுகிற தவிடு கூட கிடைக்காம அவன் எப்படி விட்டான்? அப்படிப்பட்ட வேதனை. தன் தகப்பனை விட்டான், அப்படிப்பட்ட வேதனை. பாவங்களால் இருதயம் இருளடைந்திருந்தது. இன்னைக்கு கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு வேதனை உண்டு. இன்னைக்கு கர்த்தரை நம்புறியா? உங்களை சுற்றில என்ன இருக்குது? கிருபை இருக்கு.
நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை சுற்றிலும் பிசாசு இருக்குதுயா, என்னை சுற்றிலும் வேதனை இருக்குது, என்னை சுற்றிலும் கஷ்டம் தான் இருக்குது, ஐயோ நான் எங்க நடந்தாலும் எனக்கு என்னை பின்தொடர்ந்து இந்த தரித்திரம் சொல்றோம். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புனீங்கன்னா கிருபை சூழ்ந்திருக்கும். உங்களை சுற்றிலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற கர்த்தர். இன்னைக்கு கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை எப்படி கிடைக்கும்? கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபை கிடைக்கும். இரண்டாவதாக, பயப்படுகிறவர் மேல் கிருபை வருமா? சங்கீதம் 33:18 சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். எப்படியா? மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறவர், தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள மேல. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பொழுது கிருபை வருமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமோ என்றென்றும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு நீங்க பயப்படும் போது உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை உங்களை காப்பாற்றும், கிருபை உங்கள் மரணத்திலிருந்து விடுவிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற போராட்டங்கள், இந்த கிருபை உங்களுக்கு, கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா மந்திரத்திலிருந்து கர்த்தர் விடுவிச்சு இந்த கிருபை உங்களை காப்பாற்றும். மூன்றாவதாக, இந்த கிருபை யாருக்கு கிடைக்குமா? கூப்பிடுகிறவர்கள் மேல், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மேல அந்த கிருபை இறங்குமா. பத்திமேயு குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், தேவனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறினான். எல்லாரும் அதட்டினார்கள். ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். உடனே இயேசுவானவர் அவனை பார்த்து அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னான். அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் அவனுக்கு கிருபை கிடைச்சது. சங்கீதம் 86:6 சொல்லுது, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறீர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமா இருக்கிறீர். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார், இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அன்னைக்கு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். ஆண்டவர் பாருங்க அப்படியே நடந்து போய்கொண்டே இருந்தார். ஆனாலும் அவர் பின்னாக தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே போகிறாங்க. அவருடைய சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே, அவளை அனுப்பிவிடும், தொடர்ந்து நம்மளை தொந்தரவு செய்கிறாளே. ஆனாலும் ஆண்டவர் அவளை கண்டுகொள்ளவில்லை. அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டிற்கு வந்த பின்பும் அந்த சகோதரி அவரை பார்த்து கூட்டு கொண்டே வந்தாங்க. உடனே அவர் சொன்னார், மகளே, உடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறதுபடி ஆக கடவுது, உன் விசுவாசம் பெருசு என்று சொல்லுகிறார். அப்போ கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இன்னைக்கு கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமா இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கிருபை கிடைக்கும். நீதிமொழிகள் 3:34, யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5 சொல்லு, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை கிடைக்கும். தாழ்மை உள்ளவனுக்கு தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். தாழ்மையா இருக்கிற பொழுது, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவரே தாழ்மையாய் நடந்து கொண்டார். அவரே பாருங்களேன், சீஷருடைய பாதங்களை கழுவினார். தன்னுடைய இடுப்புல சிலை கட்டி கொண்டு உடனே இறங்கி பாருங்க எல்லாருடைய சீஷருடைய பாதங்களை கழுவினார். எவ்வளவு தாழ்மையான தேவன், எவ்வளவு மனதுருக்கமுடைய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன், எவ்வளவு சம்பத்தாய் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த தகப்பன். ஆனா அவருக்குள்ளே தாழ்மையின் கோலம் எடுத்து பூமியில பிறந்தார், தாழ்மையிலே வளர்ந்தார். பாருங்க, ஒரு தச்சனுடைய வீட்டிலே வளர்ந்தார். பாருங்க ஆண்டவருடைய தாழ்மை. மாட்டு தொழுகையின் முன்னணியில பிறந்தார், கந்தை கோலம் உடுத்தினார். அதான் தாழ்மை. அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை தருவார்.
பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆக தாழ்மையா இருக்கிற பொழுது நிச்சயமாய் கிருபை கொடுப்பார். அடுத்தபடியாக 5வதாக 2 பேதுரு 1:2 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகும். எப்பொழுது இந்த கிருபை நமக்கு கிடைச்சது, அந்த கிருபை நாம் பெருக வேண்டும், அந்த கிருபையில வளர்ந்து போக வேண்டும் என்று சொன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபை பெருகும். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த கிருபையை போற்றி பாட வேண்டும், அந்த கிருபைக்குள்ளாய் வளர வேண்டும். அதனாலதான் தாவீது சொன்னாரு, உமது ஆலயத்தின் நடுவே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி வாரத்துல வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, எத்தனை நாள் தேவன் எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயம் செய்திருக்கிறார். அளவில்லாத கிருபைக்குள்ளாய் நம்மை நடத்தி இருக்கிறாரே. அவருடைய கிருபையை நாம் சிந்திக்கிறது அவசியமாய் இருக்கிறது. அங்கே யோசுவாவை இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்க இடத்துல அற்புதம் செய்வார். புதிய வருஷத்துல காலைத்து வைக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் உங்களிலே நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய குறைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்னும் 2-3 நாட்களிலே புதிய வருஷத்தை நாம் கால் வைக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். புதிய வருஷத்துல புதிய ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். இந்த வருடத்து முழுவதும் செய்த நன்மைகளை, கிருபைகளை ஆண்டவரிடத்துல சிந்தித்து கொண்டிருங்க. அந்த கிருபையை போற்றி பாடுங்க. அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில களி கூற பண்ணுங்க. அந்த கிருபை நம்மை காப்பாற்றுகிறது. அந்த கிருபையில களி கூறுங்க. அந்த கிருபை நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. அந்த கிருபை எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? நான் சொன்னேன், கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தாழ்மையா இருக்கிற பொழுது அந்த கிருபையில தேவன் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரே, உடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, இன்னும் கிருபை தாங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஊழியத்திற்கு இன்னும் கிருபை தாங்க. என்னுடைய குடும்பத்தை இன்னும் கிருபையினாலே நடத்துங்க. பிள்ளைகளை இன்னும் கிருபையினாலே நடத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை தாங்க. இந்த புதிய வருஷத்துல காலெடுத்து வைக்க போகிறோம். இன்னும் கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். இந்த வருடத்துல கடப்பதற்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனை போராட்டங்கள் வந்தது, மரண கட்டுகள் வந்தது, சத்ருவின் கிரியைகள் வந்தது, எத்தனை மாந்திரீகங்கள் நம்மளை தாக்கினது. எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வல்லமை இறங்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். இப்ப ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நம்முடைய அக்கினி இறங்கட்டும், நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினால இப்போது வேரோடு பிடிங்கி எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மந்திரத்தின் வலிமைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா இருளின் அதிகாரங்கள், சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி அளவில்லாமல் நிரப்புவதாக. தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் நிரப்புவதாக. ஆண்டவரே, புதிய வருஷத்தில் இவர்கள் ஒரு விடுதலையோடு பிரவேசிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் நீங்கள் கொடுத்த கிருபை மகா பெரியது ஆண்டவரே. உடைய கிருபை இந்நாள் வரை நடத்திருக்கிறது ஆண்டவரே. பலவீனத்தில் அந்த கிருபை நடத்திருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில போதுமானதா இருந்திருக்கிறது அப்பா அந்த கிருபை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இப்போது வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்போது ஒரு வல்லமை இவர்களை ஆட்கொள்ளுவதாக, சரீரத்தில் இறங்குவதாக, வீடுகளில் இறங்குவதாக. இப்போது எல்லா விடுதலை ஆக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். கட்டுகளை அறுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே உம்முடைய நாங்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய கிருபையை இன்னும் மென்மேலும் கொடுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கப்படும் என்று சொன்னீங்களே, உம்முடைய பாதத்திலே தாழ்மையா இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை தழுவி முத்தமிடுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாய் புதிய வருஷத்துல தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், அளவில்லாத கிருபையினாலே உங்களை நடத்துவார். புதிய வருஷத்திலே புதிய கிருபைகளோடு தேவனுடைய மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவருடைய பாதத்திலே பிரவேசியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 மணிக்கு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் நாதியற்ற நிற்கிறோம். பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் நாதியற்ற நிற்கிறோம். பச்சை மரமாயிருந்தேன், பட்டு போய் நிற்கிறேன். பாலைவனம் போல தரிசாயிருக்கிறேன். பச்சை மரமாயிருந்தோம், பட்டு போய் நிற்கிறோம். பாலைவனம் போல தரிசாக இருக்கிறோம். உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க.
கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறோம், நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறோம், நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். சின்னஞ்சிறு பிராயத்தில் என்னை நீர் கண்டவரே, கனமான ஊழியத்தை செய்ய என்னை அழைத்தவரே. சின்னஞ்சிறு பிராயத்தில் எங்களை கண்டவரே, கனமான ஊழியத்துக்கு உதவி செய்ய வச்சிங்களே. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா. உம்மை என்று யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மை என்று யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. பத சரி கரிசா, பத சரி கரிசா, பத சரி கபக, பத சரி கபக. கர்த்தரை நான் தேடினேன், எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும். எங்களை பாதுகாத்தா. கர்த்தரை நான் தேடினேன், எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும். எங்களை பாதுகாத்தா. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடினேன், ஒரு நன்மை குறைவில்லை. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடினோம், ஒரு நன்மை குறையவில்லை. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா. உம்மை என்று யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மை என்று யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது, உதவி செஞ்சிடுங்க. எங்களை